and loss part 1 exercise problems. First அதுக்கு தேவையான ஃபார்முலாவை என்னன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஃபார்முலே ப்ராஃபிட்ங்கிறது என்னன்னா செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ். இந்த செல்லிங் பிரைஸை நம்ம எஸ்பின்னு சொல்ல போறோம், காஸ்ட் பிரைஸை சிபின்னு மென்ஷன் பண்ண போறோம். ரெண்டாவது லாஸ்ங்கிறது காஸ்ட் பிரைஸ் மைனஸ் செல்லிங் பிரைஸ். அதாவது செல்லிங் பிரைஸ்ங்கிறது விற்கும் விலை, காஸ்ட் பிரைஸ்ங்கிறது வாங்குற விலை. ஸோ செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ் will give you profit. லாஸ்ங்கிறது காஸ்ட் பிரைஸ் மைனஸ் செல்லிங் பிரைஸ். அப்போ அதுதான் லாஸ். அதுக்கப்புறம் மூணாவது லாஸ் ஆர் கெயின் இஸ் ஆல்வேஸ் டிபெண்ட் ஆன் காஸ்ட் ப்ரைஸ். நம்ம என்ன அதாவது வாங்கும் விலை எவ்வளவோ அதை பொறுத்து தான் லாஸோ கெயினோ. அதுதான் நம்ம தேர்ட் பாயிண்ட்ல நம்ம சொல்றோம். அடுத்தது நாலாவது கெயின் பர்சன்டேஜ். எவ்வளோ பர்சன்டேஜ் கெயின், அதாவது ப்ராஃபிட் எத்தனை பர்சன்டேஜ்னு கேட்டால் எப்படி போடுவோம்னா கெயின் இன்டூ 100/CP. ஸோ அதுதான் கெயின் பர்சன்டேஜ். அடுத்தது லாஸ் பர்சன்டேஜ் அப்படின்னா லாஸ் இன்டூ 100/காஸ்ட் ப்ரைஸ். அதுக்கப்புறம் செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 100 + கெயின் பர்சன்டேஜ் டிவைடட் பை 100 இன்டூ காஸ்ட் ப்ரைஸ். அது செல்லிங் ப்ரைஸ் கிடைச்சிரும். அதே மாதிரி செல்லிங் ப்ரைஸ் லாஸாக இருக்கும்போது எப்போ லாஸ் கொடுத்துருந்தா எப்படி செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்கிறது? 100 - லாஸ் பர்சன்டேஜ் பை 100 இன்டூ காஸ்ட் ப்ரைஸ். அடுத்தது காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு 100/100 + கெயின் பர்சன்டேஜ் இன்டூ செல்லிங் ப்ரைஸ். அடுத்தது காஸ்ட் ப்ரைஸ் லாஸாக இருக்கும்போது 100 / 100 - லாஸ் பர்சன்டேஜ் இன்டூ செல்லிங் ப்ரைஸ். அடுத்தது if an article is sold at a gain of say for example 35%, then selling price equal to 135% of cost price. நேராக கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி if an article is sold at a loss of say 35%, then selling price equal to 65% of cost price. இது 100ஓட ஆட் பண்ணிக்கிறோம் கெயினுங்கும் போது, லாஸுங்கும் போது 100லேருந்து மைனஸ் பண்ணிக்கிறோம் ஆஃப் காஸ்ட் ப்ரைஸ். ஸோ இந்த ஃபார்முலானுடைய அடிப்படையில் தான் இனி வரக்கூடிய நம்ம ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் போடுவோம். Exercise number 1. A man buys an article for ₹2750 and sells it for ₹2860. Find his gain percentage. Solution பாருங்க. நமக்கு காஸ்ட் பிரைஸ்ங்கிறது வாங்கின விலை ₹2750, விற்ற விலை செல்லிங் பிரைஸ் ₹28.60. ஸோ இது செல்லிங் பிரைஸ் அதிகமாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக கெயின் தான் வரும். therefore gain equal to selling price minus cost price, that is ₹2860 - 2750, which is ₹110. அப்போ கெயின் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு அந்த 110 எத்தனைக்கு 2750க்கு. ஸோ 1.10 டிவைடட் பை 27.50 இன்டூ 100. ஸோ ரெண்டையுமே மல்டிப்ளை டிவைடட் பை 100 பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக 110 × 100 டிவைடட் பை 2750. இதை அடித்து காமனாக உள்ளதெல்லாம் அடித்து சிம்பிளிஃபை பண்ணால் 2 × 2 4%. ஸோ கெயின் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு 4%. Exercise number 2. If a radio is purchased for ₹490 and sold for ₹465.50, find the last percent. அதாவது லாஸ் பர்சன்ட். அதாவது சொல்யூஷனில் பாருங்கள், நமக்கு காஸ்ட் ப்ரைஸ் ₹490, செல்லிங் ப்ரைஸ் ₹465.50. அது கம்மியாக இருக்குது செல்லிங் ப்ரைஸ், அப்போ லாஸ் தான் கிடைச்சிருக்கும். therefore loss equal to cost price minus selling price, that is ₹490 - ₹465.50, which is ₹2450. therefore loss percentage equal to 2450 divided by 490 into 100. ஸோ இதை 100ஆல் டேரெக்டாக இதையே மல்டிப்ளை பண்ணால் 2450 ஆகிடும், டிவைடட் பை 490. சிம்பிளிஃபை பண்ணினோம்னாக்கா 5%. ஸோ லாஸ் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு 5. அடுத்தது எக்ஸசைஸ் நம்பர் 3. ஃபைண்ட் த செல்லிங் ப்ரைஸ் வென் சப்டிவிஷன் 1 காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு ₹56.25 and gain percentage equal to 20%. and subdivision 2 cost price equal to ₹80.40 and loss equal to 5%. உங்களுக்கு சொல்யூஷனில் சப்டிவிஷன் 1 போட போகிறோம். நம்ம காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்கு, கெயின் கொடுத்துருக்கு. ஸோ செல்லிங் ப்ரைஸ் வேணும்னா 100 + கெயின் பர்சன்டேஜ் டிவைடட் பை 100 இன்ட்டு காஸ்ட் ப்ரைஸ். அப்போ 120/100 இன்ட்டு 56.25. இப்போ காமனாக உள்ளதெல்லாம் நம்ம கேன்சல் பண்ணும்போது 6 × 11.25 that is ₹67.50. சப்டிவிஷன் 2 செல்லிங் ப்ரைஸ் லாஸ் வருதுனால 100 - லாஸ் பர்சன்டேஜ் பை 100 இன்டூ காஸ்ட் ப்ரைஸ். அப்போ 100லேருந்து 5 லெஸ் பண்ணால் 95/100 இன்டூ 80.40.
இந்த காமனாக சிம்பிளிஃபை பண்ணோம்னாக்கா 19 into 40.2 மல்டிப்ளை பண்ணினோம்னா rupees 76.38. So selling price equal to 76. Exercise number 4. Find cost price when subdivision 1 selling price equal to rupees 40.60, gain 16%. And second subdivision selling price equal to rupees 51.70, loss 12%. Solution, first subdivision, CP equal to 100 by 100 plus gain percentage into selling price. அப்போ 100 by இங்கே 16ங்கிறதுனால 116 into 40.60. இதை வந்து மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை, அதாவது 100ஆல் பண்ணும்போது நமக்கு 100 divided by 116 into 4060 by 100 வரும். சிம்பிளிஃபை பண்ணினோம்னாக்கா நமக்கு 35 வந்துடும். 1015 by 29, that is 35. So cost price equal to rupees 35. அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன், காஸ்ட் பிரைஸ் equal to 100 divided by 100 minus loss percentage into selling price. அப்போ 100 divided by 12 subtract பண்ணா 100ல 88 into 51.70. So 100 by 88, இது வந்து multiply and divide by 100 பண்றோம். அப்போ 5170 divided by 100. So simplify பண்ணினா 470 by 8, which is 58.75. Therefore cost price equal to rupees 58.75. Exercise number 5. I gain 70 pies on rupees 70. What is my gain percent? Solution பாருங்க, gain percentage equal to 70 பைஸுங்கிறது 0.7 எழுதியிருக்கேன் ரூபாயில், டிவைடட் பை 70 பைஸுங்கிறது 0.7 டிவைடட் பை ஃபார் 70 into 100. அப்போ இதை வந்து நம்ம 10ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும், மல்டிப்ளை டிவைடட் பை 10 பண்ணால் 7 டிவைடட் பை 700 into 100 வந்துடும், தட் இஸ் 1%. ஸோ கெயின் ஈக்குவல் டு 1%. Exercise number 6. In terms of percentage profit, which is the best transaction? So 6 விதமான transaction கொடுத்திருக்காங்க. காஸ்ட் பிரைஸ் இருக்கு, ப்ராஃபிட் இருக்கு. இதை ரெண்டையும் வச்சுட்டு எது வந்து பெஸ்ட் டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஏ சப்டிவிஷன் ஏ வந்து ரூபாய் 36, இங்கே 17, ப்ராஃபிட் வந்து 17, rupees 50, ப்ராஃபிட் 24, rupees 40, rupees 19 ப்ராஃபிட், டி வந்து rupees 60, ப்ராஃபிட் வந்து rupees 29. Solution, subdivision A வந்து profit percentage equal to 17 divided by 36 into 100. So அதை simplify பண்ணும்போது 425 by 9, that is 47.22%. B வந்து profit percentage வந்து 24 by 50 into 100, simplify பண்ணா 48%. C க்கு வந்து profit percentage 19 by 40 into 100, simplify பண்ணா 47.5%. D க்கு வந்து profit percentage 29 by 60 into 100, that is 145 by 3, which is 48.33%. So இந்த நாளையுமே கம்பேர் பண்ணும்போது எது ஹையஸ்டா இருக்குன்னா 48.33% தான். Therefore comparing all, subdivision D is the best transaction. அடுத்தது exercise number 7. If books bought at prices ranging from rupees 200 to rupees 350 or sold at prices ranging from rupees 300 to rupees 425, what is the greatest possible profit that might be made in selling 8 books? So solution நமக்கு எப்போ maximum profit கிடைக்கும்னா காஸ்ட் ப்ரைஸ் லீஸ்டாகவும் செல்லிங் ப்ரைஸ் வந்து ஹையஸ்டாகவும் இருக்கும்போது தான். அப்போ greatest possible profit can be made by buying at the least price and selling at the highest price. least price எது rupees 200. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் வந்து rupees 200 இருக்கணும், செல்லிங் ப்ரைஸ் வந்து highest price வந்து rupees 425. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 8 books வந்து 200 into 8, that is rupees 1600. செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 8 books வந்து rupees 425 into 8, that is rupees 3400. Therefore profit equal to selling price minus cost price, which is rupees 3400 minus rupees 1600, which is rupees 1800. Exercise number 8. A shopkeeper sold an article for rupees 2090.42 approximately. What will be the percentage of profit if he sold that article for rupees 2602.58? So solution வந்து profit வந்து selling price minus cost price. அப்போ 2602.58 minus 2090.42, which is rupees 512.16. Therefore profit percentage equal to 512.16 by 2090.42 into 100. So multiply and divided by 100 எல்லாம் பண்ணினா நமக்கு வந்து 51216 divided by 2090.42 into 100ன்னு வந்துடும். இதை ஓரளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் சிம்பிளிஃபை பண்ணுறோம். அப்போ 25, அதாவது
25,60,800 by 1,04,521. இதை வந்து நம்ம simplify பண்ணினோம் 25.4% வரும். This is approximately equal to 25%. Therefore, profit percentage approximately equal to 25%. Exercise number 9. Alfred buys an old scooter for rupees 4,700 and spends rupees 800 on its repairs. If he sells the scooter for rupees 5,800, what is his gain percentage? சொல்யூஷன் பாருங்க. காஸ்ட் ப்ரைஸ் வந்து நம்ம என்ன வாங்குறோமோ அதோட நம்ம ரிப்பேருக்கு ஸ்பெண்ட் பண்ணதையும் கூட்டிக்கணும். ஏன்னா அது எல்லாமே இந்த ஸ்கூட்டருக்கு தான் நம்ம ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ rupees 4,800 plus 4,700 plus 800, that is rupees 5,500. So cost price equal to 5,500, selling price equal to rupees 5,800. Therefore gain equal to rupees 5,800 minus 5,500, that is rupees 300. Therefore gain percentage equal to 300 by 5,500 into 100. Simplify பண்ணா 60 by 11, that is 5 by 11%. அடுத்தது 10th problem. A shopkeeper purchased 70 kg of potatoes for rupees 420 and sold the whole lot at the rate of rupees 6.50 per kilogram. What will be his gain percent? Cost price வந்து rupees 420, selling price வந்து 70 கிலோவையும் into 6.50 வால மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஏன்னா அந்த ரேட்ல வித்திருக்கான். So rupees 455. So gain equal to rupees 455 minus 420, that is rupees 35. Therefore gain percentage equal to 35 by 420 into 100. Simplify பண்ணா 25 by 3, which is equal to 81/3%. So இது gain percentage. ஸோ இப்போ இந்த மாதிரி நமக்கு என்ன காஸ்ட் ப்ரைஸா, செல்லிங் ப்ரைஸ் கொடுத்து காஸ்ட் ப்ராஃபிட் கொடுத்துருக்கா, கெயின் கொடுத்துருக்கா, லாஸ் கொடுத்துருக்கா, எல்லாத்தையும் கேர்ஃபுல்லாக பார்த்து நம்ம மேலே கொடுத்த அந்த 11 ஃபார்முலே கொடுத்துருக்கேன். அதில் தான் வந்து அதை எடுத்து தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக ப்ராப்ளத்தை படித்து நம்ம எந்த ஃபார்முலா போட்டால் நமக்கு ஆன்சர் வருங்கிறத தெளிவாக புரிஞ்சுட்டு பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் என்னோட வீடியோஸ் பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷன் உள்ள லிங்கை ஃபாலோ பண்ணுங்கள். Thank you.